வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். +2 பொதுத் தேர்வு விடைத்தாளில் முரண்பாடு, ஆசிரியர் மாணவர்களிடம் தேர்வுத்துறை விசாரணை அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியிடும் தேதிகளில் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுந்தது. ஸோ இது தொடர்பாக இந்த பக்கத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த முரண்பாடுகளின் உண்மைத்தன்மை குறித்து ஆராயப்பட்டு வருகிறது. ஆசிரியர்கள் பக்கமாரியாக மதிப்பெண்களை பதிவு செய்வதில் கவனக்குறைவாக இருந்துள்ளது குறித்து விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணையால் +2 ரிசல்ட் வெளியிடுவதில் தாமதம் இருக்காது, மே 8 வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி இதனால் பார்த்திங்கன்னா +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாவதில் தாமதம் பார்த்திங்கன்னா இருக்காது. ஸோ நேற்றைய தினமே ஏப்ரல் 30ஆம் தேதி 38 மாவட்டத்திலுமே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு இணையதளம் மூலமாக பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு புதிய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆண்டு முதன்முறையாக விடைத்தாள் திருத்தும் முகாமில் சோதனை அடிப்படையில் மதிப்பெண்களை பதிவிடுவதில் புதிய சாஃப்ட்வேர் பயன்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு முகாம்லையுமே கிட்டத்தட்ட 12க்கான பேப்பர் வாலிடேஷன் கேம்ப் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்திலுமே 70க்கும் மேற்பட்ட விடைத்தாள் திருத்தும் மையங்கள் அமைக்கப்பட்டு அந்த மாணவர்களுடைய மதிப்பெண் கொஸ்டின் வைஸாக பேஜ் வைஸாக கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 25 முதல் 50 ரேண்டமாக எடுத்து அதில் ஒரு பக்கம் வாரியாகவும் வினாக்கள் வாரியாகவும் மதிப்பெண் மொத்த மதிப்பெண் சரிபார்க்கப்பட்டது. அடுத்த ஆண்டில் இந்த சாஃப்ட்வேர் முழு அளவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது. இதன் மூலம் சிபிஎஸ்சியில் உள்ளது போல் மறுகூட்டல் முறையினை ரத்து செய்யும் முடிவில் மாநில தேர்வுத்துறை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் யாரும் பேனிக் ஆக தேவையில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணிகள் நிறைவு பெற்று நேற்றோட மதிப்பெண் பதிவேற்றும் பணிகள் எல்லாமே நடைபெற்றிருக்கு. +2க்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மே 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. 10க்கு மட்டும் மே 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த மாதிரி 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணக்கராசிரியர் சரவணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.